தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேடநத்தம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்ராஜ் அண்ட் காளீஸ்வரி அப்படிங்கிற தம்பதியினுடைய மகள். அவர் கடந்த 10ஆம் தேதி தேர்வு எழுதி முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாத காரணத்தினால அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க போன மாணவி ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வராதனால சந்தேகம் அடைஞ்ச அந்த குடும்பத்துக்காரங்க அந்த குளத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் இந்த மாதிரி எங்களோட மகளை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அங்க ரொம்ப அலட்சியமா பேசுனதோடு மட்டும் இல்லாம நீங்க போய் விளாத்திக்குளம் வந்து மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க பதறி அடிச்சுட்டு போய் அங்க அந்த விளாத்திக்குளம் அந்த மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்க இருந்த காவல் அதிகாரிகள் உங்க பொண்ணு யாரு கூட ஓடி போச்சோ அப்படின்னலாம் பேசி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதோடு மட்டும் இல்லாம உடனே இந்த வழக்கு பதிஞ்சு அந்த விசாரணையை மேற்கொண்டு இருந்தா அந்த சம்பவம் நடைபெறாம தடுத்திருந்திருக்க முடியும். ஆனா இவங்க பொறுப்பை தட்டி கழிச்சு இவங்களை வந்து உதாசீனப்படுத்தி அனுப்பிட்டு காலையில வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க அந்த காலையில போயிருக்கிறாங்க. காலையில போய் அதை இது பண்ணிருக்காங்க. அந்த நேற்று மாலை, அதாவது 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. 11ஆம் தேதி நேற்று மாலை 3 மணிக்கு ஒரு மாணவியினுடைய சடலம் அவங்க வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல காட்டுக்குள்ள ஒரு புதருக்குள்ள கிடந்திருக்கு. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மிகுந்த காயங்களோடு, உடல் முழுவதும் காயங்களோடு, அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த சாலை வந்து கழுத்துல சுத்தி இருக்கிறாங்க. அநேகமா கழுத்தை நெரிச்சிருப்பாங்க போல. கன்னங்கள்ல நல்ல காயம், உதட்டுல எல்லாம் ரத்தம், உடல்ல பெரிய அளவுக்கு காயம் ஏற்பட்டு சடலமாக அந்த மாணவியினுடைய உடல் கிடைக்கப்பட்டு பாருங்க. இப்ப இது வந்து ஏதோ அதிசயமா நடந்த செய்தி எல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால சிவகங்கை மாவட்டத்துல, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால நாங்குநேரியில ஒரு காவல் மரணம், 2 பேர் இரட்டை கொலை, சென்னையில திரிசூலத்துல இரட்டை கொலை, அப்புறம் மதுராந்தகத்துல ஒரு பாலியல் துன்புறுத்தல், காஞ்சிபுரத்துல, சேலத்துல, தமிழ்நாடு எங்கும் கடந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ள மட்டும் 100க்கும் மேற்பட்ட வெளியில் தெரிஞ்ச, அதுவும் யாரும் ஏத்துக்கவே முடியாத கிரைம்ஸ், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமையாகட்டும் அல்லது படுகொலைகளாகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு காமன் ஃபேக்டரா இருக்கக்கூடியது, எல்லாத்துலயுமே காமன் ஃபேக்டர்னா போதை. இந்த பெண் விஷயத்துல கூட வந்து ஒரு 6 தனிப்படை அமைத்து அந்த இதை வந்து தேடுறதுக்காக அமைச்சிருக்காங்கிற செய்திகள் வருது. அது வந்து முதல் கட்டமா போதையில் இருந்த நபர்களால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த ஊர்ல வந்து யாதவருங்க, தேவேந்திர குல வேளாளர், மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாடாரு, நாயக்கரு அப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க. நாயக்கர் தான் அதுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இந்த பெண்ணு வந்து யாதவர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணுங்க. அங்க வந்து எல்லாம் ஒண்ணும் பண்ணா எந்த சாதி பிரச்சனை இல்லாத அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த சம்பவம் நடந்த உடனே தலைவர் அவர்கள் வந்து உடனடியா இதுக்கு வந்து கண்டன அறிக்கையை வெளியிட்டதோடு அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் ரமேஷ்குமார், திரு ஜெகன், அப்புறம் மாடசாமி, அப்படி எல்லாத்தையும் அனுப்பிச்சு அந்த உண்மையை என்னப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பிச்சு கேட்ட பொழுது அந்த ஊர்ல இந்த மாதிரியான இதுக்கான இது இல்லை, அந்த பின்புலன்ல அந்த ஊர் இல்லை, போதை தான் அடிப்படை காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் கடந்த பல வருடங்களாக தொடங்கிய காலத்திலிருந்து மது போதைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததோடு மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்களாக மிக உச்சமாக தனியா பேரணி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, தனியா புத்தகம் தலைவர் கைப்பட எழுதி 200 நோய்களுக்கு மேல இந்த போதை வஸ்துக்களால் வந்து ஏற்படுதுன்னு சொல்லி, போதை தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 90 விழுக்காட்டுக்கு மேலான கிரைம்க்கு காரணம், கஞ்சா வந்து சகட்டு மேனிக்கு புழங்குது, மது வந்து நேர காலமே கிடையாது, கூடுதலாக கடைகளை திறந்து விட்டு முக்குக்கு சாராயம் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு உடனடியாக மதுவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபடணும்னு பல்வேறு இதுகள்ல நம்ம வந்து ஈடுபட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை, மது போதைகள் அந்த பயன்பாடு குறைந்தபாடு இல்லை, அது சட்டவிரோதமாக விற்கிறது, சட்டப்படி விற்கிறதுன்னு கண்டினியூவா மதுவின் பிடியில், போதையின் பிடியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்புமே சிக்கி இன்னைக்கு சின்ன பின்னம் ஆகிட்டு.
ஆனா தமிழகம் வளருது மலருதுன்னு முதலமைச்சர் போற பக்கம் எல்லாம் புகழ் பேசுறது, மாநாடுகள் தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு மாநாடு நடத்தி நாங்கள் பெண்களை பார்த்தீர்களா. இதே மணிப்பூர்ல வந்து ஏதாவது ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்துருச்சுன்னா இங்க பேசக்கூடிய வாடகை வாய்களும் கூட்டணி குலேபகாவலிகளும் இவங்க அந்த நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறத பத்தி பேசுறதே கிடையாது. இங்க வந்து சம்பவம் நடந்துச்சுன்னா சங் பரிவார்கள் தான் காரணம். நாங்குநேரிக்கும் எல்லா பகுதிக்கும் போனோம். படுகொலை நடந்த பொழுது எங்களுடைய இளைஞரணி தலைவர் அவர்களுடைய தலைமையில கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் வந்து எல்லா ஊர்களையும் போய் சம்பவம் நடந்த இடத்துல, குறிப்பா நாங்குநேரியில எல்லாம் அந்த பெரும்பத்து கிராமத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க உங்க வீட்டுக்கே நேரடியா போய் எல்லாத்தையும் விசாரிச்சோம். நாங்கள் விசாரிச்ச வரை புதிய தமிழ் கட்சி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சோ, யார் குற்றவாளிகள்னு சொல்லிச்சோ அவங்கதான் குற்றம் செஞ்சிருக்காங்களே தவிர யாருமே அங்க சங் பரிவார்கள் வந்தது மாதிரியான தடயங்களே அங்க கிடையாது. சங் பரிவார்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எங்கோ இருக்கக்கூடிய சங் பரிவார்கள் பழியை போட்டுட்டு இங்க திருமாவளவன்லாம் அமைதியா இருக்கணும்னு நினைக்க கூடாது. இந்த பிரச்சனை வந்து அவ்வளவு சின்ன பிரச்சனை கிடையாது. எங்கோ இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இந்திக்காரர், அவர் வந்து இங்க வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னு அவருக்கு காரணம் கூட தெரியுமா? ஏன் செத்தோன்னு தெரியுமா? சாதியும் போதையும் இங்கு ஒரு சேர வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த இயலாத வக்கற்ற நிலையில இந்த திமுக கவர்மெண்ட் இருக்குது. அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குற்றம் தான். குற்றத்துக்கு காரணம் என்னன்னு வெளிப்படையா பேசி இது பண்ணும். உடனடியாக இந்த 6 தனிப்படை அமைக்கிறோம் அது இதுன்னு இல்லாம இந்த கிரைம் எல்லாம் வந்து ஒரு சம்பவத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கு தீர்வு காணணுன்ற மட்டும் இல்ல. அதை எப்படியாவது அதை பேசு பொருளா இல்லாம அதை மறக்கடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு செயல்படக்கூடாது. காவல்துறையும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. இதோட வேர் எங்க தொடங்குது? மதுவும் போதையும் கஞ்சாவும் தான். இதுதான் பேசிக். சோ அதற்கு எதிரான நடவடிக்கைகள், ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், ரவுடித்தனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்களை இனம் கண்டு ஒடுக்கிறதும் அவங்கள வந்து முடக்கிறதும் செய்யணும். இந்த சிவகங்கையில அந்த பையன் ஆகாஷ் இறந்ததுக்கு அவங்க ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை. அதுவும் எதுக்காக? 10-11 மணிக்கு மேல சட்டவிரோதமாக விற்கக்கூடிய மது, அந்த மது விற்கக்கூடிய டீம் இந்த மது கேட்க போன டீம், இப்படி நடந்த பிரச்சனை. சோ எது அடிப்படையாக இருக்குது? அதை கண்டறிஞ்சு அதை உடனே சரி செய்யறதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபடலைன்னா தமிழகம் ஏதோ ஒரு காலத்துல இந்த பகுதியில தான் குற்றம் நடக்கும், அந்த பகுதியில தான் குற்றம் நடக்குங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்ப பரவலாக தமிழ்நாடு முழுவதும் அறிவால் கலாச்சாரங்கள், வன்முறை கலாச்சாரங்கள், போதையினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள்னு தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் ஒரு நாளைக்கு சராசரியாக 1000த்திற்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்படியே போச்சுன்னா வளர்ந்து வர நாகரிக சமூகத்தோடு தமிழகம் போட்டி போட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்காது. மிக 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 பின்தங்கிய நிலையில வெகு விரைவில் தமிழகம் தள்ளப்படும். அந்த ஆபத்திலிருந்து தடுக்கணும்னா உடனே விழிச்சுக்கணும். எல்லாரும் இதை பத்தி பேசணும். எல்லாருமே இதை தடுக்கிறதுக்கு ஒண்ணு சேரும்.